புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமியை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருடன் நமது செய்தியாளர் நடத்தும் கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மனோஜ் வணக்கம். அதாவது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் 7565 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்போம். வணக்கம். இந்த நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் 2ஆம் இடம் பிடித்திருக்கீங்க. கடந்த தேர்தலோட இந்த இடத்துல நீங்கள் 6365 ஓட்டு கடந்த தேர்தலில் பெற்றீங்க. இப்போ கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கீங்க. இது குறித்து நீங்கள் சொல்லுங்கள். நடந்து முடிந்த இடைத்தேர்தலின் இன்றைய முடிவுகள் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வாக்குகளை பெறுவதற்கு எனக்கு கழக பணியாற்றிய கழக சகோதரர்களுக்கும் என்னை இந்த தேர்தலில் போட்டியிடச் செய்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முறை நடந்த தேர்தலானது திரு நாராயணசாமி அவர்கள் தன் முதல்வர் பதவியை வைத்து கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தையும் ஆள்பலத்தையும் பணபலத்தையும் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் நான் பெற்ற வாக்குகளை அவர் பெற்றதாக கூறி இன்று வெற்றி பெற்றுவிட்டார். கண்டிப்பாக எனது தொகுதி மக்கள் 90% மக்கள் எனக்கு அளித்த வாக்கை எப்படி அவருக்கு மாற்றினார் என்று ஆச்சரிய கேள்வியாக இன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி மட்டுமின்றி புதுச்சேரி மக்கள் அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தேர்தல் நடைபெறுகின்ற அன்று 4-5 வாக்குச்சாவடிகளில் அந்த இயந்திரத்தில் எண்கள் மாற்றப்பட்டதாகவும் சீல் உடைக்கப்பட்டதாகவும் லாக்காக வேண்டிய நம்பர்கள் லாக்காகாத போனதாகவும் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நான் பலமுறை தொலைக்காட்சி மூலமாக தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் அவர்களிடம் கூறி அதற்குரிய அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு உதாரணமாக கடந்த பொது தேர்தலில் நான் என்ன வாக்குகளை பெற்றோனோ அதே வாக்கு 243 என்றால் இந்த முறையும் அதே 243 நான் பெற்றிருக்கின்றேன். அவர்கள் 746 என்றால் 796 வாக்குகளை பெற்றதாக அந்த இதில் இருக்கின்றது. இந்த முறைகேடுகளெல்லாம் ஒரு தனி குழு வைத்து இதன் மீது விசாரணை நடத்தினால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் போன்றவர்கள் இதிலே பல கேள்விக்குள்ளாகி விடார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. காரணம், அன்றைய தினம் ஒரு தேர்தல் நடத்துகின்ற அதிகாரி மீது ஒரு பொதுமக்களே ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த கடிதத்தில் இங்கே நடத்துகின்ற தேர்தல் சரியான தேர்தலாக இல்லை, தேர்தல் மை வைக்கும் பொழுது கையை வை என்று கூறுகின்றார்கள், இது தவறு என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆகையால் இந்த தேர்தலானது முறைகேடுகள் மட்டுமில்லாமல் பொதுமக்களையும் வாக்காளர்களையும் அச்சுறுத்தலாக வேற செய்திருக்கின்றார்கள். காரணம், வீதிக்கு வீதி கேமராக்களை செட் பண்ணி அந்த கேமராக்கள் மூலம் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கண்காணிக்கின்றோம் என்று மிரட்டுகின்ற வகையிலே அவர்கள் இந்த வாக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். மக்களும் பயந்து போய் முதல்வர் ஏதாவது தொல்லை கொடுத்து விடுவாரோ என்ற அச்சத்திலும் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இது முற்றிலுமாக ஒரு முறைகேடான தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை சந்தித்ததை விட நாராயணசாமி அவர்கள் என்னிடம் ஏசகம் கேட்டிருந்தால் நான் ஏசகமாக இந்த தொகுதியை நான் விட்டு கொடுத்திருப்பேன். ஆனால் அதை விட்டுவிட்டு இன்று பல முறைகேடுகளையும் பல தவறுகளையும் தன்னுடைய முதல்வர் பதவியை வைத்து கொண்டு இந்த தொகுதியை கைப்பற்றிவிட்டால் இருந்தாலும் பரவாயில்லை. இவர் இந்த தொகுதிக்கு 2 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருவர் அல்லது இருவருக்கு வேலை வாய்ப்பு தருவதாகவும் வீடில்லா ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக இந்த 2 வாக்குறுதிகள் அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை விட அவர் இந்த 2 வாக்குறுதிகளையும் அவர் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் தான் கொடுத்த வாக்குறுதிகளை எண்ணி அவர் விவேக், தற்பொழுது அதிமுகவில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓம் சக்தி சேகரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். விவேக், தொடர்ந்து அதிமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட ஓம் சக்தி சேகர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியும் கூட நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாராயணசாமியின் மீது அவர் வைத்திருக்கிறார். இதனை அடுத்த கட்டமாக எப்படி எதிர்க்க போகிறார் என்பது தொடர்பான ஒரு கேள்வி கூட நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதை வாக்குச்சாவடியில் போயிட்டு
வரிசையில் நிற்கக்கூடிய வாக்காளர்களை பார்த்து இவர் கையேந்தி கும்பிட்டு அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று கேட்டதை அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி பொருத்தப்பட்டுள்ள இந்த கேமராவிலே பதிவாகி இருக்கின்றது. அதுவே அவர்களுக்கு போதுமான சாட்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதாவது தேர்தல் அலுவலகத்தில் நின்று கொண்டே இவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்றார். அதுவே தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு முரண்பட்டதான ஒரு இது. அதையும் அன்றைய தினமே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இதற்கு எல்லாமே அவர்கள் பொருத்தப்பட்டுள்ள கேமராவிலே பதிவாகி இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்கின்றேன். அவரோட வெற்றி இந்த 11,000 வாக்குகள் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கார். இது நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடந்த தேர்தலில் பொது தேர்தலில் என்ன வாக்கு விகிதாச்சாரம் பதிவானதோ, எந்த வாக்குகளை அவர்கள் பெற்றாரோ அதே விகிதாச்சார அடிப்படையில் அதே வாக்குகளை தான் இப்பொழுதும் பெற்றிருக்கின்றார். காரணம், அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் RO ரிட்டர்னிங் ஆபீசரை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலிருந்தே நாங்கள் அவர் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் ஆளுகின்ற ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே எப்பொழுதும் செயல்படக்கூடியவர். அவர் பல தவறுகளை துறையின் ரீதியாக தவறு செய்ததன் காரணமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர் என்று சட்டமன்றத்திலே நான் எடுத்து உரைத்திருக்கின்றேன். 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இவர் மீது குற்றச்சாட்டு சுமத்திருக்கின்றேன். அதன் பிறகும் 2016ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலும் இவரை வைத்தே தேர்தல் நடத்தினார்கள். அப்பொழுது நான் ஆட்சேபனை கடிதங்கள் கொடுத்தும் அதன் மீது நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு இப்பொழுது இடைத்தேர்தலின் மீது நடத்துகின்ற தேர்தலுக்கும் அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லி இந்த தேர்தல் அதிகாரி கொண்டு தேர்தல் நடத்தக்கூடாது என்று இந்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கும் பல முறை கடிதங்கள் கொடுத்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத ஒரு முயற்சியை நாராயணசாமி அவர்கள் தடுத்திருக்கின்றார். காரணம், அவரை வைத்து தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு போக்கிலே அவர்கள் அவரை வைத்து வெற்றி பெற்று விட்டார்கள். ஆக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேர்தல் நடத்துகின்ற அந்த பூத்தில் போன முறை 243 ஓட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த முறையும் 243 ஓட்டு தான் பதிவாயிருக்குது அப்படின்னும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றது. இதுபோன்று பல வாக்குச்சாவடிகளில் ஒரே மாதிரி எண்களை பதிவாகி இருக்கின்றது. கண்டிப்பாக என்னுடைய கழக தொண்டர்கள் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று 90%, 95% இந்த மக்கள் எனக்கு வாக்களிக்க மனம் இருந்து தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வாக்குகள் இன்று எங்கே போனது என்று எண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தவறான முறைகேட்டினால் இந்த வாக்குகளை அவரை பெற்றுவிட்டார் என்று நான் கூறுகின்றேன். அதாவது தற்போது 2ஆம் இடத்தை பிடித்த திரு ஓம் சக்தி சேகர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது தேர்தல் துறையே முதல்வர் நாராயணசாமி அவருக்கு ஆதரவாக செயல்படுது என்று குற்றச்சாட்டை வைத்துள்ளார்.